வணக்கம் மக்களே, அளவியல் 2Dல உள்ள பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே சதுரம் தொடர்பான கணக்குகள், செவ்வகம் தொடர்பான கணக்குகள் எல்லாமே பார்த்து முடிச்சோம். ஒரு சில கணக்குகள் எப்படி வரும் அப்படின்னா சதுரத்தையும் செவ்வகத்தையும் தொடர்பு படுத்தி வரும். அந்த மாதிரி கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கவே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஃபார்முலா ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கடுத்து சம்குள்ள போலாம். முதல்ல சதுரத்திற்கான ஃபார்முலா பார்த்துரும். சதுரம் எப்படி இருக்கும்? 4 பக்கங்களும் சமமா இருக்கும். சரிங்களா? சதுரத்தோட பரப்பளவிற்கான ஃபார்முலா என்னது? a². சதுரத்தோட பரப்பளவிற்கு மட்டும் 2 ஃபார்முலா இருக்குங்க. ஒன்னு பக்கத்தை கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது மூலை விட்டம் டயகோனலை கொடுத்துட்டு பரப்பளவு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கான ஃபார்முலா d²/2. சரிங்களா? 2 ஃபார்முலா தரவாயிருச்சா? சரி, மூணாவது ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர், சுற்றளவு கேட்பாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 4a. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. நாலாவது ஃபார்முலா மூலை விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பக்கம் கொடுத்துட்டு மூலை விட்டம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ d = a√2. சரிங்களா? 4 ஃபார்முலா தரவா வச்சுக்கணும். சரி, இப்போ செவ்வகத்திற்கான ஃபார்முலா பார்த்துரும். எதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். சரிங்களா? செவ்வகத்தோட பரப்பளவிற்கான ஃபார்முலா என்னது? l × b. சரி, இருக்கட்டும். பெரிமீட்டர், சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2 × l + b. சரி, செவ்வகத்தோட மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா d = √(l² + b²). சரிங்களா? இந்த எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பார்த்துடலாமா? கணக்குள்ள போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? நல்ல வாசிங்க. A rectangle has length 40 cm and breadth 20 cm. How many square with side 10 cm can be formed from it? அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 cm, அகலம் 20 cm எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 cm பக்களவு உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கறதுதான் கேள்வி. 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? அதாவது ஒரு செவ்வகம் இருக்குதாங்க. சரிங்களா? அந்த செவ்வகத்தோட நீளம் எப்படி இருக்கான்? லென்த் எப்படி இருக்கான்? 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிரெத், அகலம் எப்படி இருக்கான்? 20 சென்டிமீட்டரா இருக்கான். என்ன பண்ண போறாங்களாம்? இந்த செவ்வகத்தை 10 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சதுரங்களாக வெட்ட போறாங்களாம். சரிங்களா? இப்படி வெட்டையில நம்மளுக்கு எத்தனை சதுர துண்டுகள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டனாலே என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்திருக்கக்கூடிய செவ்வகம் இருக்கு இல்லையா, செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, கண்டுபிடிச்சிருமா? செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? ஃபார்முலா என்னது? l × b. சரிங்களா? l × b என்னது? லென்த் என்னது? நம்மளுக்கு 40. சரி, இருக்கட்டும். பிரெத் என்னது? 20. அப்ப 40 × 20 எத்தனை? 800. 40 × 20 800. சரிங்களா? இப்படி முதல்ல செவ்வகத்திற்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு, அதாவது நம்ம வெட்டினதுக்கு அடுத்து வரக்கூடிய சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ சதுரத்தோட ஒரு பக்கம் என்னது? a. அப்போ சதுரத்துக்கான ஃபார்முலா என்னது? a. அதாவது பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? a². சரிங்களா? அப்போ 10 × 10 எவ்வளவு? 100. சரிங்களா? மூணாவது ஸ்டெப், சதுரம் எத்தனை சதுரங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். மூணாவது ஸ்டெப்ல அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பளவை சதுரத்தோட பரப்பளவால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை சதுர துண்டுகளாக பிரிக்க முடியும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரி, செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? 800. சரி, சதுரத்தோட பரப்பளவு என்ன? 100. கீழே 2 சேவர், மேல 2 சேவர் கேன்சல் பண்ணிட்டா 8 சதுர துண்டுகளாக பிரிக்க முடியும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே இதுதான் ப்ரொசீஜர். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? The area of a square and a rectangle are equal if the side of a square is 40 cm and the breadth of the rectangle is 25 cm, then the length of the rectangle is. அதாவது ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம். சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் என்ன? இதான் கேள்வி. 2021 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சதுரம் இருக்குதான், ஒரு செவ்வகம் இருக்குதான். சரிங்களா? அந்த சதுரத்தோட செவ்வகத்தோட பரப்பளவுகள் சமமா இருக்குதான். சரிங்களா? இது முதல் இன்ஃபர்மேஷன். சதுரத்தோட பக்கம் 40 சென்டிமீட்டரா இருக்கான். சரிங்களா? இருக்கட்டும். செவ்வகத்தோட அகலம் எப்படி இருக்கான்? 25 சென்டிமீட்டரா இருக்கான். அப்போ நீளம் என்ன? இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போ முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல சதுரத்தோட பரப்பளவு என்ன? சதுரத்தோட பரப்பளவு என்ன? a². சரி, இருக்கட்டும். செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? l × b. சரி, இருக்கட்டும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? சதுரத்தோட பரப்பளவும் செவ்வகத்தோட பரப்பளவும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சரி, இருக்கட்டும். அப்போ பக்கம், சதுரத்தோட பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? a என்ன கொடுத்திருக்காங்க? 40 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ a க்கு பதிலா 40 போடணுமா? அப்போ 40² =
லென்த் எதுவுமே கொடுக்கல, அதனால L அப்படி வச்சுக்கோங்க, அதான் கண்டுபிடிக்க போறோம். அகலம் என்ன கொடுத்திருக்காங்க, 25 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சரி, அப்போ 40 × 40 என்ன கிடைக்கும், 1600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 25 இடது பக்கம் கொண்டு வந்துருவோம், அப்போ டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஈக்குவல் டு L. சரிங்களா? அப்போ 5 × 5 25, 3 5 15, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 2 5 10, அப்போ சைவரை அப்படி போட்டுக்கலாம். 4 5 5, 6 5 30, மிச்சம் 2 இருக்கும். அப்போ 2 20 ஆயிருமா? அப்போ 4 5 20, அப்போ 64 சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க, 2 plots have the same perimeter. One is a square of side 10 meter, another is a rectangle of breadth 8 meter. Which plot has the greater area and by how much? அதாவது இரண்டு வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. சரி, இருக்கட்டும். அதில் ஒன்று 10 மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும், மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவமாகும் எனில் எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவை பெற்றுள்ளது, எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வியும் கூட. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, 2 வீட்டு மனைகள் இருக்குதான். சரிங்களா? அதாவது ஒரு வீட்டு மனை எப்படி இருக்கான், சதுர வடிவத்துல இருக்கான், இன்னொரு வீட்டு மனை செவ்வக வடிவத்துல இருக்கான். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டும். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுற்றளவு ரெண்டுத்துக்கும் எப்படிதான் இருக்கான், சேமாகத்தான் இருக்கான். சரிங்களா? ஒரே மாதிரிதான் இருக்கான். அதுல சதுரத்தோட பக்க அளவு எப்படி இருக்கா, 10 மீட்டர்னு சொல்லிருக்கான். அப்போ சதுரத்திற்கு எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும், அப்ப எல்லா பக்கமும் இப்படிதான் இருக்கும், 10 மீட்டர்னு சொல்லிதான் இருக்கும். சரி, இருக்கட்டும். இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்க, செவ்வகத்தோட அகலம் எப்படி இருக்கான், 8 மீட்டரா இருக்குதான். சரிங்களா? ஆனா நீளத்தை பத்தி அவங்க எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ எனில் அந்த வீட்டு மனைக்கு எதுக்கு இந்த 2 வீட்டு மனையில பரப்பளவு எதுக்கு அதிகமா இருக்கும், எவ்வளவு அதிகமா இருக்கும், இதான் கேள்வி. சரிங்களா? முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு நீளம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ முதல்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அதை கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2 வீட்டு மனைகள், அதாவது இப்படி இருக்கு இல்லையா, அதாவது ஒன்னு சதுரமாகவும் ஒன்னு செவ்வகமாகவும் இருக்கு, அதோட சுற்றளவு தான் சேமா இருக்கு. அப்போ சதுரத்திற்கான சுற்றளவு என்னது, 4a. சரிங்களா? சதுரத்திற்கான ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 4a. அப்போ இன்னொன்னு, அதாவது என்னது, ரெக்டாங்கிள். செவ்வகத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, 2 × L + B. இல்லையா? என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதான் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சதுரத்தோட ஒரு பக்க அளவு என்ன, 10, அப்போ 4 × 10. சரி, இருக்கட்டும். 2 × L நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். பிரெத் அகலம் என்ன கொடுத்திருக்காங்க, 8ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ 4 × 10 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 4 2 2 2 4. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு L + 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது 2 கீழே இறக்கி கேன்சல் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சரி, இருக்கட்டும். அப்போ 2 × 10 எத்தனை, 20. சரி, இருக்கட்டும். இந்த 8 மட்டும் இடது பக்கம் கொண்டு வருவோம். அப்போ என்ன ஆகும், -8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், ஈக்குவல் டு L. அப்போ L வேலை என்ன கிடைச்சிருக்கு, 20 - 8 12. அப்போ நீளம் என்னது, 12 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், இது ரெண்டத்திற்கும், அதாவது சதுரத்திற்கும் செவ்வகத்திற்கும் முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர். சதுரத்தோட ஒரு பக்கம் என்னது, 10. அப்போ 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் என்னது, 100. சரி, இருக்கட்டும். இப்போ செவ்வகத்திற்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிரும். செவ்வகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, L × B. அப்போ L நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 12. சரி, இருக்கட்டும். பிரெத் அகலம் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்கள 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 12 × 8 96. அப்போ இந்த ரெண்டத்துல பரப்பளவு எதற்கு அதிகமா இருக்கு, சதுரத்திற்கு தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்போ சதுரத்தோட பரப்பளவு தான் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு, செவ்வகத்தோட பரப்பளவுல இருந்து சதுரத்தோட பரப்பளவு எவ்வளவு அதிகமா இருக்கு, 4 அதிகமா இருக்கு. இது 96, இது 100, அப்ப 4 அதிகமா இருக்கு. அப்போ சதுரத்தோட பரப்பளவு தான் அதிகம். எவ்வளவு அதிகமா இருக்கு, 4 மீட்டர் அதிகமா இருக்கு. அதான் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க, 4 identical square floor mats of side 15 cm are joined together to form either a rectangular mat or a square mat.
which mat will have a larger area and a longer perimeter. அதாவது 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு சதுர அதாவது ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது 4 சதுரங்கள் இருக்குதான் சரிங்களா, 4 சதுர வடிவ இது தரை விரிப்புகள் இருக்குதான், அதோட பக்க அளவு எப்படி இருக்கா 15 சென்டிமீட்டரா இருக்கான் சரிங்களா. இத எப்படிலாம் விரிக்கலாம் அப்படின்னா இந்த சதுரத்தை ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா விரிக்கலாம், அதாவது இந்த மாதிரி விரிக்கலாம் சரிங்களா. இப்படி விரிச்சா இந்த அகலம் எப்படி இருக்கும் 15 தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 15. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா எத்தனை 60. அப்போ நீளம் எப்படி இருக்கும் 60 இருக்கும், அகலம் எப்படி இருக்கும் இங்க 15 சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. ஒண்ணு இப்படி செவ்வக வடிவத்துல விரிக்கலாம், அப்படி இல்லைன்னா சதுர வடிவத்துல விரிக்கலாம். அதாவது இப்படி இப்படி விரிக்கலாமா, நாளையும் இப்படி விரிச்சுக்கலாம். அப்போ இங்கிட்ட ஒரு 15, 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 மேலே அதே மாதிரி 15 15 இருக்கும். அப்போ பக்களவு எப்படி இருக்கும், சதுரத்தோட பக்களவு எப்படி இருக்கும் 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி அதாவது இந்த 4 மேட்டை இந்த மாதிரி விரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி விரிக்க முடிஞ்சது அப்படின்னா எதற்கு பரப்பளவும் சுற்றளவும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா. அப்போ இந்த ரெண்டத்திற்குமான சுற்றளவையும் பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. முதல்ல செவ்வகத்திற்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம் சரி. அப்போ எல்லுங்க என்னது 60, பி என்னது 15 சரிங்களா. முதல்ல பரப்பளவு கண்டுபிடிப்போம். அப்போ L இன்ட்டு பி சரிங்களா, இதுக்கான ஃபார்முலா L என்னது 60 இன்ட்டு பி என்னது 15, 60 இன்ட்டு 15 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களா. இப்போ இந்த சதுரத்திற்கான பரப்பளவு கண்டுபிடிப்போம் சரிங்களா. என்னது ஏ ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போ 30 ஸ்கொயரு, 30 ஸ்கொயர் திரும்ப என்னதான் 900 சென்டிமீட்டர் தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரிங்களா. சரி இப்போ ரெண்டத்திற்குமான சுற்றளவு கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா. சுற்றளவுக்கான அதாவது செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இல்லையா. அப்போ 2 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 60 பிளஸ் பிக்கு பதிலாக 15. அப்போ 2 இன்ட்டு 60 பிளஸ் 15 எத்தனை 75. சரி 2 இன்ட்டு 75 150 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க சரிங்களா. இருக்கட்டும், இப்போ சதுரத்திற்கான சுற்றளவு கண்டுபிடிச்சிருவோம். ஃபார்முலா என்னது 4a. அப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக பக்கம் என்னது 30 சரிங்களா. அப்போ 4 இன்ட்டு 30 120 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ இங்க பாருங்க, மேல அதாவது பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம், கீழே சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சதுரத்திற்கும் செவ்வகத்திற்கும் பரப்பளவு என்னதான் இருக்கு, சேமா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால பரப்பளவுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா சுற்றளவு பாருங்க, செவ்வகத்தோட சுற்றளவு 150 இருக்கு, அதாவது சதுரத்தோட சுற்றளவு 120 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெருசு, செவ்வகத்தோட சுற்றளவு தான் பெருசு சரிங்களா. அப்போ பரப்பளவு தான் எந்த வித மாற்றமும் இல்ல, சுற்றளவு மட்டும் செவ்வகத்திற்கு பெருசாக இருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. இது 6th நியூ புக்ல இருக்கக்கூடிய கேள்வி, அதனால ஆப்ஷன் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.